அன்பானவர்களே, தினம் ஒரு தூதர் மொழியாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. இந்த நாளிலே யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 19வது வசனம். கர்த்தர் மறுமொழி கொடுத்து தமது ஜனத்தை நோக்கி, இதோ நான் உங்களை இனி புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்காமல் உங்களுக்கு தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயும் கொடுத்தேன், நீங்கள் அதனாலே திருப்தியாவீர்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை சந்தோஷப்படுத்துவதில், திருப்திப்படுத்துவதில் பிரியமாக இருக்கிறார். இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை சகல விதத்திலும் திருப்திப்படுத்த முடியுமானா அது முடியாது. ஏதோ இருக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம். ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் இருக்கக்கூடியதான பிள்ளைகளுக்கு சகல விதத்திலும் ஒரு திருப்திகரமான ஒரு வாழ்க்கையை அமைத்து தருவதிலே தேவன் சந்தோஷமாக இருக்கிறார். இந்த நாளிலே ஆண்டவர் கொடுக்கிற நல்ல அந்த வார்த்தையின்படி கவனித்தா, ஆண்டவர் எதற்காக நம்மளை திருப்திப்படுத்துகிறாருங்கிற ஒரு விஷயத்தை புரிந்து கொள்வோம். நாம் நம்மை சுற்றி இருக்கக்கூடியதான மற்ற மக்களுக்கு முன்பாக நாம் ஒரு அவமான பொருளாக இருக்கக்கூடாது, எந்த விதத்திலும் தரம் தாழ்ந்து போகக்கூடாது, எந்த விதத்திலும் குறைவுபட்டு அல்லது வியாதிப்பட்டு அல்லது வேறு ஏதாவது ஒரு விதத்தில் அற்பமாய் கேவலமாய் நினைக்கும்படியான ஒரு வாழ்வை உண்டாக்கக்கூடாது. அப்படிப்பட்ட வாழ்வு நமக்கு இல்லை என்பதற்காகத்தான், அது அவருடைய சித்தமாக இல்லை என்பதற்காகத்தான் கர்த்தர் மற்ற இன மக்களுக்கு முன்பாக உங்களையும் என்னையும் கர்த்தர் திருப்திகரமான ஒரு வாழ்வுக்குள்ளாக நடத்த வேண்டும் என்று அவர் தீர்மானிக்கிறார். அதனால ஆண்டவர் நமக்கு என்னத்தை கொடுக்கிறாராம்? தானியத்தை கொடுக்கிறார், திராட்சரசத்தை எண்ணெயையும் கொடுக்கிறாராம். இதற்கு பல்வேறு விதமான அர்த்தங்கள், பொருள் உண்டு. இதற்கு ஒவ்வொன்றாக சொல்வதற்கு நேரம் இல்லை. ஆக மொத்தத்தில் ஆண்டவர் ஒன்றை கொடுத்து திருப்திப்படுத்துகிறாராம். இது இப்படி இருந்தாலும் புதிய உடன்படிக்கையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னையே முழுவதுமாக, தன்னுடைய உயிரையே முழுவதுமாக சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். நம்முடைய சுக வாழ்வுக்காக தன்னுடைய உயிரையே தியாகம் செய்தார். இதை விட கொடுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஆகவே மற்ற விஷயங்களை கொடுக்கிறது மூலமாக நாம் திருப்தி அடைகிறோம், ஆண்டவர் கொடுத்தது. ஆனால் உயிரையே கொடுக்கும்போது காலகாலமாக ஒரு திருப்தியுள்ள வாழ்க்கை இம்மையிலும் மறுமையிலும் வாழத்தக்கதான ஒரு கிருபையை பெற்றவர்களாக ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் காணப்படுகிறோம். ஆகவே இந்த உலகத்தில் எந்த உறவை காட்டிலும் தேவன் கொடுக்கிறதுக்கு அதற்கு எந்த உறவுமே கொடுக்க முடியாது, நிகரே இல்லை. அந்த அளவுக்கு தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆகவே அவர் கொடுத்ததை போல இந்த உறவுகள் எந்த உறவுமே கொடுத்திருக்காது. ஏன் தாய் கூட கொடுத்திருக்க முடியாது. அந்த அளவுக்கு கர்த்தர் தன்னையே முற்றிலுமாக முழுவதுமாக கொடுத்ததன் மூலமாக தமது அன்பை நிரூபித்து காட்டினார். நான் உன்னை நேசிக்கிறேன் என்று. ஆகவே பிரியமானவர்களே, அந்த அன்பு, அந்த நேசம் உங்கள் மேலே என் மேலே இருப்பதனால இந்த பூமியிலே நாம் திருப்திகரமான ஒரு வாழ்க்கையை வாழ்வோம் என்பதில் சந்தேகமே இல்லை. ஒருவேளை இன்றைக்கு சூழ்நிலைகள் அப்படி இருந்தால் சூழ்நிலைகளுக்கு நாம் பதில் சொல்ல வேண்டியதில்லை. சூழ்நிலைகளை பார்த்து நாம் முடிவெடுக்கிற அந்த இடத்துல நாம் இல்லை. கர்த்தரின் வார்த்தையை பார்த்து தான் நாம் எழும்ப பிரகாசிக்க இருக்கிறோம். அதைத்தான் நாம் பார்க்கணும். ஆகவே ஏன் கர்த்தருடைய வார்த்தையை தான் பார்க்கணும்னா, அது மட்டும்தான் நிலையானது, மாறவே மாறாதது, அழிந்து போகாதது கர்த்தருடைய வார்த்தை. அதைத்தான் நம்ம பார்க்கணும். மற்றது சூழ்நிலைகள் எல்லாமே அழிஞ்சு போகக்கூடியதானே. அப்போ நாம் எதை பார்க்கணும்? அழியாத கர்த்தருடைய வார்த்தையை நாம் நோக்கி பார்ப்போம். அவருடைய தழும்புகளால் நாம் சுகமாவோம், அதில் சந்தேகமில்லை. அதன் மூலம் நாம் திருப்தி அடைவோம். ஆகவே எல்லா விதமான ஆசீர்வாதங்களை சிலுவையிலே நமக்கு செய்து கொடுத்துட்டாரு. அதை நினைத்து விசுவாசித்து திருப்திகரமான வாழ்க்கை வாழ்வோம். நல்ல பிதாவே, உம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு எங்களுக்காக அனுப்பினதன் மூலமாக நாங்கள் திருப்திகரமான ஒரு வாழ்வை வாழ்வதற்கு கிருபை பாராட்டியிருக்கிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாரும் எல்லா விதத்திலுமே திருப்திகரமாக வாழ்ந்து சுகமாக இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன்.